ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/12/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பிரதமை திதி பகல் 12:43 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் மதியம் 3:43 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு திருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பா. ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றும் நம்ம இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம். யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு ஒரு ஏற்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதே அதற்கான பொருள். அதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. இன்றைய தினம் மாலை பொழுதிலே மாலை சரியாக 5:36 முதல் 6:39 வரை அந்த சந்திரனை தரிசிக்க இயலும். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் கார்த்திகை சோமவார நாளாக அமைந்திருக்கிறது. இந்த சோமவார நாளிலே அதுவும் கார்த்திகை சோமவார நாளிலே சந்திர தரிசனம் என்பதை செய்வது மிகவும் விசேஷமான பலனை தரும். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தன விரதம் அப்படின்னு கொடுத்திருக்கா. மார்கசிர சுத்த பிரதமை அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. மார்கசிர சுத்த பிரதமைன்னு சொன்னா சாந்திரமான மாதங்களிலே அந்த மார்கசிர மாதத்தினுடைய முதல் நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதே அதற்கான பொருள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:19 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:36 சந்திர உதயம் என்பது காலை 7 மணிக்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 6:39 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:38 முதல் காலை 6:20 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:44 முதல் 9:09 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:33 முதல் மதியம் 11:58 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:22 முதல் 2:47 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:34 கொடுத்திருக்காம். சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் பகல் 9:20 வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் கார்த்திகை சோமவாரம் இல்லையா. இந்த கார்த்திகை சோமவார நாளிலே அங்கங்கே இந்த சங்காபிஷேகம் என்பது நடந்து கொண்டிருக்கும். நிறைய சிவாலயங்களிலே மற்றும் ஒரு சில விசேஷமான ஆலயங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த சங்காபிஷேகம்ங்கிறத பண்ணுவா. இந்த சங்காபிஷேகம் செய்வதனுடைய சிறப்பம்சம் என்ன, இதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த சங்கு அப்படின்னு சொன்னாலே அது தூய்மையினுடைய அடையாளம் தானே. அது ரொம்ப ரொம்ப ஒரு பவித்திரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றார். மிகவும் பரிசுத்தமான பொருட்கள் அத்தனையுமே இறைவனுக்கு உரியவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த உலகத்திலே சங்கு என்பது எங்கிருந்து தோன்றியது அப்படின்னு சொன்னா அந்த திருப்பார்கடலை கடைந்தார்கள் அல்லவா. அதாவது இந்த அசுரர்களும் தேவர்களும் அமிர்தம் வேண்டி திருப்பார்கடலை கடையும் பொழுது அதில் இந்த சங்கானது தோன்றியது அப்படின்னு சொல்றா. அதுதான் இந்த பெருமாளானவர் தன்னுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த கதையெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஆக சங்கு என்பதே ஒரு பரிசுத்தமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்றார். இந்த சங்கு என்று வரும்பொழுதே நம்ம இந்த ஒரு வரிகளை கேள்விப்பட்டிருப்போம். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. ஆக கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொன்ன அந்த சங்கினுடைய மகத்துவம் இது ரொம்ப ரொம்ப ஒரு தூய்மையான பொருள் என்பதால் தான் அதிலே நீரை நிரப்பி அதனால் அபிஷேகத்தினை செய்கிறார்கள். சரி சார், இது எதுக்கு கார்த்திகை சோமவாரத்துல போய் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த கார்த்திகை சோமவாரம் என்பது
சந்திரனுடைய அந்த சாபத்தை நீக்கிய ஒரு நாளாகவே பார்க்கிறார்கள். சந்திரனுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது, சந்திரன் தானே நம்முடைய மனோகாரகன், நம்முடைய மனதினை கட்டுப்படுத்துபவர். இது போக நம்முடைய உடம்பிலே ஓடக்கூடிய அந்த திரவ பொருட்கள்னு சொல்றோம் இல்லையா, ரத்தம் உள்பட உடம்பிலே இருக்கக்கூடிய திரவ பொருட்கள் அத்தனையின் மீதும் தன்னுடைய கட்டுப்பாட்டினை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சந்திரன். ஆக இந்த சங்காபிஷேகத்தினை நாம் தரிசிக்கும் பொழுது இறைவனினுடைய திருவருளினாலே நம்முடைய உள்ளமும் தூய்மை பெறும், உடலும் ஆரோக்கியம் பெறும்னு சொல்றா. இதுதான் இந்த சங்காபிஷேகத்தை தரிசிப்பதனுடைய ஒரு மகத்துவம் அப்படின்னே சொல்றா. இது போக அந்த சங்கு என்பது லக்ஷ்மி கட்டாட்சம் பொருந்தியது. அதான் இந்த பார்க்கடல்ல இருந்து தானே லக்ஷ்மி என்பவளும் தோன்றினாள் அப்படின்னு சொல்றோம். இந்த திருப்பார்கடலை கடையும் பொழுது அவரோடு சேர்ந்து தோன்றியதால் இந்த சங்கு என்பதும் லக்ஷ்மி கட்டாட்சத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்றார். இது எல்லாவற்றையும் விட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த சங்கிலே தீர்த்தத்தை நிரப்பி எந்த மூர்த்தத்தை ஆவாகனம் செய்கிறோமோ அதனை அப்படியே முழுமையாக கிரகித்து கொள்ளும் தன்மையை பெற்றது சங்கு அப்படின்னு சொல்லி சாஸ்திரமானது சொல்கிறது. அதிலே சிவபெருமானை நினைத்து சிவனை ஆவாகனம் செய்தால் சிவபெருமான் அதற்குள்ளாக வந்து விடுகிறார் அப்படின்னு சொல்றார். பெருமாளை நினைத்து ஆவாகனம் செய்தால் பெருமாளானவர் வந்து விடுவார். விநாயக பெருமானை நினைத்து ஆவாகனம் செய்தோபையானால் விநாயக பெருமான் அங்கே வந்து விடுவார் அப்படின்னு சொல்றார். எந்த மூர்த்தத்தை நினைத்து அந்த சங்கு தீர்த்தத்திலே நாம் ஆவாகனம் செய்கிறோமோ அந்த மூர்த்தத்தினுடைய சாநித்தியமானது இந்த சங்கிற்குள்ளாக பரிபூரணமாகவே வந்து சேர்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்றார். இது எல்லாவற்றையும் விட அந்த சங்க நாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சங்கு ஒலி அப்படின்னு சொல்றா பாருங்க, அதனுடைய மகத்துவமே தனிதான். அதாவது நம்ம எப்படி தெரியுமா நினைச்சுட்டு இருக்கோம், சங்கு ஊதிட்டாண்டா அப்படின்னு சொல்லி எதிர்மறையான பொருள் தர்ற மாதிரி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். இது முற்றிலும் தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சங்கொலி எங்கெல்லாம் கேட்கிறதோ அந்த இடத்திலே இறைவன் வருகிறான் என்றுதான் பொருள். அந்த இடமானதே சுத்தமடைகிறது என்பதுதான் பொருள். அதாவது சங்குங்கிறதே ஒரு பரிசுத்தமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டோம். சங்கு என்பது சுத்தத்தின் அடையாளம், ஒரு தூய்மையின் அடையாளம் என்று வரும்பொழுது அந்த சங்கு எங்கே ஒலிக்கப்படுகிறதோ, அந்த சங்க நாதமானது எங்கே கேட்கிறதோ அந்த இடத்திலே ஏற்கனவே ஏதாவது தோஷங்கிறது இருந்தா கூட அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கி அந்த ஸ்தானமானது, அந்த இடமானது மிகவும் புனிதத்தன்மையை பெற்று விடுகிறது அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே யோசிச்சு பாருங்க, நிறைய சிவாலயங்கள்லாம் நம்ம அந்த சங்கொலியை கேட்டிருப்போம். இது போக நமக்கு சங்கு ஊதிட்டாங்கிற அந்த எதிர்மறையான பொருளை எப்படி சொல்றோம், எதனால சொல்றோம்னு பார்த்தா, ஏதோ ஒரு மரண வீடு அப்படின்னு வரும் பொழுது, அங்கே ஒரு இறப்புங்கிறது நடந்திருக்கும் பொழுது அந்த இடத்திலே அந்த சங்கொலியை கேட்டு கேட்டு நம்ம பழகிட்டோம். எதற்காக அங்கே சங்கு ஒலியானது இசைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த இடமானது தூய்மையாக இருக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரேதமானது இறைவனுக்கு அவிர்வாகமாக செலுத்தப்பட வேண்டியது, அதனை எடுத்து சென்று இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படிங்கிறதுனாலதான் அந்த இடத்திலே எதிர்மறையான சக்திகள் எதுவும் வந்துவிடக் கூடாது. இந்த லோகத்துல பார்த்தோம்னா நேர்மறை சக்திகளுக்கு இணையாக எதிர்மறை சக்திகளும் நிறைந்து கொண்டுதான் இருக்கும். நம்ம இந்த பேய் பிசாசு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் அந்த இடத்திலே வந்து அந்த பிரேதத்தின் மீது தங்களுடைய தாக்கத்தினை செலுத்திவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தோடு தான், அந்த இடமானது சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த இடத்திலும் சங்கு ஆனது ஒலிக்கப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சங்கு என்பது ஒரு தூய்மையினுடைய அடையாளம், பரிசுத்தமான ஒரு பொருள். இன்றைய தேதியிலே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோவில்ல சங்காபிஷேகம் அப்படிங்கிறது நடந்தா கூட அதனை அனைவரும் சென்று தரிசனம் செய்ய வேண்டியது. இந்த சங்காபிஷேகத்தை தரிசனம் செய்வதன் மூலமாக உடலும் தூய்மை பெறும், உள்ளமும் தூய்மை பெறும், உடல் ஆரோக்கியம் என்பது பெறும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.